கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறைநற் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறைநற் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நற்கருணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் நற்கருணை நாதரே, வாழ்வின் வழிகாட்டியாகவும் சுமை தாங்கியாகவும் தவறி இடறி விழுகின்ற பொழுது எங்கள் கரங்களை பிடித்து தன் மார்போடு அணைத்து எங்களை உம் அன்பு பாதையில் அழைத்து செல்லக்கூடிய எங்கள் நற்கருணை நாதரே, இது மீண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் சரணடைய வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவருமே இந்த தவக்கால முயற்சிகளுக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற எல்லா விதமான முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் நன்கறிந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். அன்பு இயேசுவே, இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு இந்த தவ காலத்தில் கடந்த வருடங்களில் நாங்கள் எடுத்த எத்தனையோ முயற்சிகளில் நாங்கள் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அறிந்தவர்களாக இந்த ஆண்டு இந்த தவ காலத்தில் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எங்களுக்கு தொய்வை கொடுத்து விடாமல்
சலனத்தை ஏற்படுத்தி விடாமல் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த பயணம் தடைகளின்றி குறைகளின்றி உம்மை நாங்கள் அணுகி வரக்கூடிய உமது அன்பின் பிள்ளைகளாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் எங்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீரே எங்கள் ஆன்மீக வழிகாட்டி, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அரணாகவும் கோட்டையாகவும் எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தாயுமாகவும் தந்தையுமாகவும் நல்ல நண்பனாகவும் நல்ல தோழனாகவும் நல்ல உடன்பிறப்பாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் மருத்துவராகவும் எங்களோடு நீர் பயணிக்கிறீர் என்பதை உணர்ந்து உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்பு இயேசுவே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு எவரும் நல் பாதையில் நல் வழியில் அழைத்துச் செல்ல மாட்டார்கள் என்பதை எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இது இந்த நேரத்தில் கடந்த காலங்களில் நாங்கள் உமக்கு செய்த துரோகங்களுக்காக, பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக உம்மை வெறுத்து ஒதுக்கி நாங்கள் உம்மை விட்டு அகன்று சென்ற இந்த எல்லா சூழ்நிலைகளிலுமே இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் இப்பொழுது பயணிக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்த தவறுகள் என்ன என்பதை உணர்ந்திருக்கின்றோம். உதாரி மைந்தனை போல பெற்றவர்களை எதிர்த்து நின்றிருக்கின்றோம். சக்கீவை போல அடுத்தவருடைய சொத்துக்காக, பணத்திற்காக அவர்களை ஏமாற்றி எங்களுக்காக சொத்துக்களை அபகரித்து சேர்த்து வைத்திருக்கின்றோம். சமாரிய பெண்ணை போல உடல் இச்சைகளுக்காக எங்களையும் என்னை சார்ந்தவர்களையும் நாங்கள் தவறான பாதைக்கு கூட அழைத்து சென்றிருக்கின்றோம். அன்பு இயேசுவே, எமக்காக நீர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்திருக்கின்றீர். எமக்காக பரிசேயர்களை எதிர்த்து நின்றிருக்கின்றீர். எமக்காக நீர் பாடுகளின் மரணத்தை மனமுவந்து தழுவிக்கொண்டீர். உலகத்தின் பார்வையில் உம்மை சிலுவையில் அறைந்து கல்லறையில் அடக்கம் செய்திருந்தாலும் அவற்றையும் தாண்டி நீர் இறைவன் என்பதையும் மீட்பர் என்பதையும் உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டீர். அன்பு இயேசுவே, இனியும் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், இனியும் நாங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்க நாங்கள் அருகதையற்றவர்களாக மாற்றப்பட்டு விடுவோம்.
அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவர்களாக, நன்கு அறிந்தவர்களாக ஏதோ உடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். குற்றவாளிகள் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களிலிருந்தும் எங்கள் குற்றங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பொறுப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். இயேசுவே, எங்களை உற்று நோக்கி எங்கள் பாவங்களை கழுவி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. எங்கள் இதயத்தில் நீர் குடிகொள்ளக்கூடியவராக, எங்கள் இதயத்தை நீர் தூய்மை செய்யக்கூடியவராக, எங்கள் உடலையும் உள்ளத்தையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற போகின்றோம். நான் பாவி இயேசுவே, இயேசுவே நான் பாவி அப்பா, இயேசுவே நான் பாவி. என் வாழ்வை நீர் மாற்றும். என் குற்றங்களை நீர் மன்னியும். என் பாவ கரைகளை நீர் கழுவும். உம்முடைய திரு ரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இதோ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் பாவங்களை கழுவி தொலைந்து போன, வழி தவறி போன ஆட்டினை ஆயன் தேடி கண்டுபிடித்து தன் தோல் மீது தூக்கி சுமந்து வருவது போல நாங்கள் ஓடோடி வந்து பாதத்தில் விழுந்து விட்டோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்கள் பாவங்களை நீர் கழுவ வேண்டுமாய், எங்கள் குறைகளை நீர் மன்னிக்க வேண்டுமாய். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆமெசுவே, நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். உம்முடைய முன்னிலையில் நிற்பதற்கு நாங்கள் அருகதையற்றவர்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். என் வார்த்தையாலும், என் சொல்லாலும், செயல்களினாலும் உமக்கு துரோகங்கள் செய்து மீண்டும் மீண்டும் உம்மை நாங்கள் சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். இயேசுவே, எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீர் மறந்து விடாமல் தாய் தன் குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளுக்குள் அரவணைத்து வைத்துக் கொள்வது போல அப்பா இயேசுவே, உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து உம்முடைய சிறகுகளின் நிழலில் நாங்கள் இளைப்பாறக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. தவக்காலம் இது ஒரு சிறந்த காலம் எங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுவதற்கு. அன்பு இயேசுவே, இது இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற நாங்களும் இந்த அலைவரிசை வழியாக இல்லத்திலிருந்து உம்மை நோக்கிய வண்ணமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு நீ செல்கின்ற பொழுது மரியாள் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தைக்கு எந்த அளவிற்கு கவனமுடன் செவி கொடுத்தாலோ அதுபோல நாங்களும் இப்பொழுது உடைய பாதத்தின் அருகில் அமர போகிறோம். இயேசுவே, மலை மீது ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து பேறு பெற்றவர்கள் என்று நீர் பெருமையாக சொன்னீரே, அதுபோல இது உடைய முன்னிலையில் அமரப்போக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து, என் மகனே, என் மகளே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னோடு நீர் இணைந்திருக்கிறீர், நான் பெருமை கொள்ளுகிறேன்.
உன்னை என்னுடைய கரங்களில் பொறித்து வைத்து என்றும் உமக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் என்றும் நான் வழி நடத்துவேன் என்று அன்பு இயேசுவே எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறேன். உம் வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டி, உம் வார்த்தை எங்களுக்கு ஆன்மீக தாகம் தீர்க்கக்கூடிய அருமருந்து, உம்முடைய வார்த்தை எங்கள் நோயினை நீக்கக்கூடிய சிறந்த மருந்தாக அமைய போகிறது என்பதை உணர்ந்து இதோ உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அன்பு தந்தையே, எங்கள் மீது நீர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக உமது மகனை எங்களுக்காக மனிதனாக அனுப்பி வைத்திர இதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற அவருடைய முன்னிலையில் நாங்கள் அமருகின்ற பொழுது எங்கள் சிந்தனைகளை சிதறவிடாமல் சீர்தூக்கி பார்த்து இந்த நற்கருணை வடிவிலே அவருடைய திருமுகத்தை நாங்கள் காணக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையையும் தடையாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு உம்முடைய ஆவியின் ஏவுதலினால், ஆவியின் வல்லமையினால், ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலினால் எங்களை நீர் இப்பொழுது ஆட்கொண்டு மகனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் வல்லமைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று அன்பு இயேசுவே இந்த நேரத்தில் போய் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஆசீர்வதி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்கு மாறாத தெய்வம் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து விட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய எதற்காக இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார் என்பதை தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் செயலினாலும் வெளிப்படுத்தி என்றுமே நாம் இருளின் ஆட்சிகளுக்குள் சிக்கிக் கொண்டு விடாமல் சாத்தானிடம் போராடக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்று நாம் அவருக்கு உரியவர் என்பதை அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி என்றுமே கண்ணின் மணி போல நம்மை காத்து வருகின்ற இந்த தெய்வத்தின் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் நம்மை அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே நாம் அனைவரும் பாக்கியவான்கள் தான். வாருங்கள் என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே என்று நடுத்துருவையின் பொழுது பெருமையோடு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ இவர் இப்பொழுது உங்களையும் என்னையும் தயார் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் நடந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் நம்மோடு நிழல் எப்படி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதோ
அதே போல நம் நற்கருணைநாதர் நம் அனைவரோடும் தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு அவர் பிரிவதில்லை, நம்மை விட்டு அவர் விலக்குவதில்லை. என்றுமே நமக்காக நம்மோடு பயணித்துக் கொண்டு நம் தேவைகளை அறிந்து நம் குறைகளை புரிந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் என் மகன் என் மகள் மாற்றம் பெறுவான், மாற்றம் பெறுவாள் என்ற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நற்கருணைநாதர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் நாம் தான் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் தான் அவர் மீது விசுவாசம் கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து அவர் மன்னிக்க வேண்டுமாய் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டும். நாம் செய்வதை நாம் செய்யாமல் நமக்காக அவர் நம் பின்னே ஓடி வருகிறார் என்றால் இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு ஒன்று மட்டும்தான் அதற்கு காரணம், வேறு எதுவும் இல்லை. உங்கள் மீதும் என் மீதும் அவர் வைத்திருக்கின்றது அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு தெளிவான நிகழ்வினை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்னவென்றால் அவர் மனிதனாக இந்த மண்ணுலகிற்கு பிறந்து வந்ததுதான். ஒரே ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தையே உருவாக்கியவர், ஒரே ஒரு வார்த்தையில் அசுத்தங்களை விரட்டி அடித்தவர், ஒரே ஒரு வார்த்தையில் அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கைது செய்யப்பட வேண்டுமா, காட்டி கொடுக்கப்பட வேண்டுமா, கற்றூணில் கட்டியடிக்கப்பட வேண்டுமா, அவருக்கு முள்முடி சூட்டப்பட வேண்டுமா, சிலுவை சுமத்தப்பட வேண்டுமா, சிலுவை பயணம் அவருக்கு தேவையா, பயணத்தில் அவருக்கு கசையடி தேவையா, சிலுவையில் 3 ஆணிகளினால் அவரை அறையப்பட வேண்டுமா, இறந்து விட்டாரா என்று தெரிந்து கொள்வதற்காக ஈட்டியினால் அவருடைய விலாவை குற்றி பார்க்க வேண்டுமா? இவை அனைத்தும் அவருக்கு தேவையில்லை. விண்ணுலகிலிருந்தே ஒரே ஒரு வார்த்தையினால் உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் மன்னிக்க முடியும். விண்ணுலகிலிருந்தே நீங்களும் நானும் குற்றவாளிகள் நல்லவர்கள் என்பதை அங்கிருந்தே தீர்ப்பிட முடியும் அவரால். அனைத்தும் அவரால் முடியும். ஆனால் நம்மை அன்பு செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக, அவர் சாயலாக உங்களையும் என்னையும் படைத்ததின் காரணத்திற்காக நம்மோடு வந்து நம்மோடு வாழ்ந்து வாழ்க்கை என்ன என்பதையும், உண்மை என்ன என்பதையும், உறவுகள் என்ன என்பதையும், பாசம் என்ன என்பதையும் வெளிப்படுத்துவதற்காக என் பெற்றோர்கள் எனக்காக சிலுவை சுமக்க வேண்டும் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக என் ஏது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்திருக்கிறார். என்னை சார்ந்தவர்கள் நான் செய்த தவறுகளுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறார்களே என்னை சுற்றி இருக்கிறவர்கள். ஆனால் என்னை படைத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணைநாதர் என் மகன் மாற்றம் பெறுவான், என் மகள் மாறுவாள், அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். என்னுடைய பாடுகளின் மரணத்தை பார்க்கின்ற பொழுது என் பாவத்தினால் என் நற்கருணைநாதர் இப்படிப்பட்ட கொடூரமான மரணத்திற்கு அழைத்து சென்று விட்டேனே என்று மாற்றங்கள் உருவாகி என்னை தேடி என் மகன் என்னுடைய பாதத்தில் விழுந்து விடுவான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த நற்கருணைநாதர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார்.
பல நேரங்களிலே நாம் இதை உணர்ந்து கொள்வதில்லை, பல நேரங்களிலே இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் இந்த உலக மாயைகள் உங்களுடைய என்னுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறது. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு பாலத்தை இந்த உலக மாயைகள் தடுத்து வைத்திருக்கிறது. எங்கே நாம் இறைவனோடு இணைந்து விட்டால், எங்கே நான் இறைவனோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து விட்டால், இந்த உலகத்தை சார்ந்த இருளினுடைய ஆட்சிக்குரியவன் தடையாக இருந்து நம்மை அவனுடைய பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றான். இன்றைய நாளிலே அற்புதமான ஒரு சிந்தனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், ஒரு சில நிமிட துளிகள் ஆழமாக சிந்தித்து அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்தோம் என்றால், நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 33 முதல் 43 மற்றும் 45, 46 இறைவசனங்கள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அழகாக மத்தேயு நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு நன்றாக புரிந்துவிடும். இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. தலைமை குருக்கள் யார், மக்களின் மூப்பர்கள் யார் என்பதை வேதத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பணி வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது, கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் இவர் முன்னிலையிலே அமர்ந்து இந்த மக்களின் மூப்பர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாமும் அவர்களைப் போலத்தான் நிச்சயமாக இருக்கக்கூடும். ஒரு உவமையை கேளுங்கள் என்று இயேசு ஆரம்பிக்கின்றார். யாரையும் கடிந்து கொள்வதில்லை, அன்புழுக பேசுவார் இயேசு. தன்னுடைய வார்த்தைகளினால் கல்லான இதயத்தை கூட உருகக்கூடிய அளவிற்கு அன்பினால் அவர்களை தன்வயப்படுத்தக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாரையும் நேரடியாக சாடுவதில்லை. அப்படியும் அவர் சாடினால் எந்த அளவிற்கு தன்னை சார்ந்தவர்களை அவர்கள் அழிக்கிறார்கள் என்பதற்குத்தான் நேரடியாக அவர் சாடுகிறார். எனவே தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி ஒரு உவமை சொல்லுகிறார். அதனுடைய மைய கருத்தாக நாம் சிந்திக்க வேண்டியது, இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை நாம் கொன்று போடுவோம். சாத்தான் உங்களிடமும் என்னிடமும் சொல்லுகின்ற வார்த்தை இது. சாத்தான் உங்களிடமும் என்னிடம் சொல்லுகின்ற வார்த்தை. நாம் அவருடைய சொத்துக்கள், அவருக்கு உரிமை உள்ளவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவர் சாயலாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டவர்கள். தன் பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பன் சொல்லுகிறானே, என்னுடைய ரத்தம் இது, என்னுடைய சொத்துக்களுக்கு என்னுடைய வாரிசுக்கு உரிமை உள்ளவன் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல நற்கருணை நாதர் அவருக்கு உரியவர்கள் நாம், அவருடைய சொத்துக்கள் நாம். சாத்தான் உங்களிடம் என்னிடம் சொல்லுகின்ற வார்த்தை, வாருங்கள் இவரை கொன்று போட்டு விடுவோம், இவன்தான் சொத்துக்கு உரியவன், இவனை அழித்து விட்டால் இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம், சாம்ராஜ்யம் எல்லாம் என்னுடையதாகிவிடும் என்று சாத்தான் நம்மிடம் கொடுக்கின்ற வாக்குறுதி இது. அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகள்,
அழகுபடுத்தப்பட்ட வார்த்தைகள், சாயம் பூசப்பட்ட வார்த்தைகள். மேடை நாடகர்களைப் போல சாயம் பூசிக்கொண்டு மேடையில் என்னுடைய அரங்கேற்றத்தை முடித்துவிட்டு மீண்டுமாய் தன்னுடைய இல்லம் சென்று தன்னுடைய சாயத்தை கழுவிக் கொள்கிறார்களே, அதுபோல சாத்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சாயங்களை பூசி அழகுபடுத்தி அலங்கரித்து அந்த மாய கவர்ச்சிகளுக்குள் நாம் விழுந்து விட வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்தில் வேலை செய்தவர்கள், கூலி ஆட்கள், வாருங்கள் இவன் தான் சொத்துக்குரியவன், இவனை கொன்று போட்டு விடுவோம் என்று உரிமையாளருடைய மகனை கொன்றது போல நம் வழியாக சாத்தான் அவரை சிலுவையில் அறைய வைத்தான். எப்பொழுது நமக்கு துயரங்கள் வருகிறதோ, அவமானங்கள் வருகிறதோ, தோல்விகள் வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, ஏமாற்றங்கள் வருகிறதோ, அந்த நேரத்தில் இவரை நோக்கி கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு அழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ, சந்தோஷத்தில் இருக்கின்றோமோ, கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டதோ, அப்பொழுது இவரை ஒரு நொடி பொழுது கூட நாம் திரும்பி பார்த்ததில்லை. ஆனால் இவர் நம்மோடு நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து கொண்டேதான் வந்திருக்கின்றான். 2022 ஆண்டுகளுக்கு முன்னதாக மண்ணுலகிலே மனிதனாக பிறந்த நம் நற்கருணை நாதர் உலகத்தின் வரலாற்றையை இரண்டாக பிரித்து வைத்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும் கிறிஸ்து பிறந்த பின்னும் என்று உலகத்தின் வரலாற்றையை தனிப்பட சிறப்பு செய்து வைத்திருக்கின்ற இந்த நற்கருணை நாதர் அன்று முதல் இன்று வரை அவர் எடுத்த காரியங்களில் எதுவுமே தோய்வு அடையாமல் வெற்றி பயணத்தை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தோல்விகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் நாம் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவரை பின்தொடர்வதில்லை. அவர் வெற்றியை குவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளை, எத்தனையோ ஆண்டுகள் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தவ காலத்திலும் நீங்கள் நானும் எடுக்கின்ற முடிவுகளில் எத்தனை ஆண்டுகள் அதை சரியாக நான் செய்திருக்கிறேன். இந்த தவ காலத்தில் நான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளும் தவ முயற்சிகளும் முடிவுகளும் அதை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமாக நான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் எடுத்திருக்கின்ற முடிவுகள் எத்தனை எத்தனை, அதில் எத்தனை ஆண்டுகளில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சிந்திக்க இந்த ஆண்டு நமக்கு ஒரு சவாலை கொடுத்திருக்கிறது. கூட்டத்தோடு கூட்டம் நானும், மக்களோடு மக்களாக நானும் பயணித்தால் அது பயனல்ல. ஆறறிவுள்ள மனிதர்கள் நாம், பகுத்தறிவுள்ளவர்கள், நல்லது எது தீயது எது என்று அறிந்து கொள்ளக்கூடியவர்கள், தண்ணீர் எது நெருப்பு எது என்று நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், எதை தொட்டால் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்பது நமக்கு நன்றாக தெரியும், எதை தொடர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பதையும் நமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் தேடியும் ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகின்ற பொழுது, பல நேரங்களிலே சிற்றின்பங்களில் சிக்கிக் கொள்ளுகின்ற பொழுது, தேவையற்ற ஆசைகளுக்கு மத்தியிலே தம்முடைய சிந்தனைகளை திணிக்கின்ற பொழுது நாம் அவரை விட்டு விலைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். சாத்தான் நம்மை தூண்டி எழுப்புகிறான், வாருங்கள் சொத்துக்குரியவன் இவனை கொன்று போட்டு விடுவோம் என்று. சிந்திப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள் எனக்குள் அது எழுந்தால் எந்த தீய சக்திகளும்
நம்மை அணுகாது, நம்மை தொடாது. இதோ இந்த தவக்கால பயணத்தில், தவக்காலத்தின் 2வது வாரத்தில் வெள்ளிக்கிழமை அந்த நற்கருணை நாதர் முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற, சிவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம்மை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இயேசுவே, என் உடல் உள்ளத்தை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும் என்று அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், மண்டியிடுவோம் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக. கண்களை மூடி ஏதோ நம்முடைய மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை நம் மனக்கண் முன்பாக நம் இதயத்தின் ஆழத்தில் அவர் எடுத்து வருவோம். வாரும் இயேசுவே, என் இதயத்தில் நீர் எழுந்து வாரும் இயேசுவே என்று அவரை அன்போடு அழைப்போம். இயேசுவே, நான் பாவிதான், நான் தவறு செய்தவன் தான், குற்றவாளிதான். ஆனால் உம்முடைய முன்னிலையில் நிற்பதற்கும் மண்டியிடுவதற்கும் அருகதையற்றவனாக இருந்தாலும் இயேசுவே, என் இதயத்தில் எழுந்து வாரும் அப்பா, என்னை தொடும் இயேசுவே. உம் காயப்பட்ட கரத்தினால் என்னை தொடும் இயேசுவே என்று இயேசுவை நாம் அழைப்போம் அன்போடு. எனக்குள் வாரும் இயேசுவே, என் இதய கதவுகள் திறந்து வைத்திருக்கின்றேன். கல்லான என்னுடைய இதயத்தை, பாவக்கரைகள் நிறைந்திருக்கின்ற என் இதயத்தை, இருள் படர்ந்திருக்கின்ற என் இதயத்தை என் இதயத்தில் எழுந்தருளி வாரும் அப்பா. நான் பாவி என்பதை உணர்ந்திருக்கின்றேன். என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்றேன். என்னை தொடும் இயேசுவை என்று இயேசுவை அழைப்போம். அன்பு இயேசுவே, இந்த அற்புதமான நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக, எங்கள் பலகீனங்களை நீர் புரிந்து கொண்டதற்காக, உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து சென்றாலும் எங்களை நிழல் போல தொடர்ந்து வந்து எங்களை அரவணைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி. இந்த தவக்கால முயற்சிகளில் நான் எடுக்கின்ற எல்லா தவ முயற்சிகளிலும் நீர் உம்முடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, ஆவியினுடைய பிரசன்னத்தை எனக்கு நிறைவாக கொடுத்து நான் என்றும் உன்னோடு பயணிக்கக்கூடிய ஆற்றலை தாரும் தகப்பனே. இடர் வரினும், துயர் வரினும், இன்னல்கள் வரினும் அஞ்சாமல், தயங்காமல் உம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எனக்கு தாரும் இயேசுவே. அப்பா, இது உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பல மைல் தூரம் கடந்து வந்து உம்முடைய திருமுகத்தை பார்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், கவலைகள், சாத்தானின் தீய சக்திகளினால் ஆட்கொள்ளப்பட்டு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே தேடி அழைத்து வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தொடும் தகப்பனை இந்த பிள்ளைகளை, மகளை தொடும் அப்பா.
பல ஆண்டுகளாக தீய சக்திகளினால் ஆட்கொள்ளப்பட்டவளாக, அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்பட்டவளாக, தன்னுடைய குடும்பத்திலே மகனோடும் மருமகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் உறவுகளோடும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நடத்த முடியாமல் போராடி தவித்துக் கொண்டிருக்கின்ற உமது மக்களையும் கரத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. இந்த மகளை தொடும் இயேசுவே, உம்முடைய காயம்பட்ட கரத்தினால் இந்த மகளுடைய உச்சந்தலை மீது உம்முடைய கரங்கள் இறங்கி வருகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேற்றப்பட கடவதாக, தீய சக்திகள் வெளியேற்றப்பட கடவதாக. நம்முடைய மகளை நீ தொடும் தகப்பன, தொடும் இயேசுவே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். குடும்பத்திலே இந்த குடும்பத்திலே சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் இவர்கள் விடுதலை பெற்றவர்களாக உமோடு இணைந்து வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இனி வருகின்ற காலங்களில் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். அவருடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய மகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாப்பு வளையத்தில் வைத்து வழிநடத்த வேண்டும். ஆய்ச்சிருக்கிற கண்ணீரோடு வருகிறார்கள், பாரத்தோடு வருகிறார்கள், சுமைகளோடு வருகிறார்கள், தாங்க முடியாத வலுவோடு வருகிறார்கள். நீர் சொல்லி இருக்கிறீரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் ஆறுகள் என்று சொன்னீர. இதோ சுமைகளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நிறைவாக தாரும் தகப்பன. கதறுகின்ற இந்த மக்களை நீர் கண்ணோக்கி அருளும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இந்த மக்களுக்கு நிறைவான ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து இனி இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றும் நிலைத்திருக்க செய்திட வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறேன். அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் செப உதவியை நாடி அலைபேசியின் வழியாக அவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்க அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற விண்ணப்பங்களையும் அவர்களையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிரான்சிஸ் ஜனவா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குடும்பத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் உம்முடைய ஆற்றலினால் வல்லமையினால் விலைக்கு வைத்துவிட்டு அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற குழந்தை பாக்கியத்தை அவர்கள் குடும்பத்தில் நீரை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா? இந்த நேரத்திலே உன் பாதத்தில் அவர்களையும் அர்ப்பணிக்கிறேன். இந்த அலைவரிசையின் வழியாக உடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதை பார்த்து செபிக்கிறேன். இந்த தியான இல்லத்தையும் இந்த தியான இல்லத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும் குருக்கள் எங்களையும் நம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினால் நாங்கள் உமக்கு உகந்த சாட்சிகளாக வாழுகின்ற வரத்தை கொடுத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாழ்ந்து பணிக்கு ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய
உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.